ஸோ கான்ஃபிடன்ஸ் ஆகுறதோட பார்த்து நம்ம எடுக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீக்கு ரன்ஸ் அடித்தோம். பட் ஆஃப்டர் தட் தப்புபடி இது போய் 11 ஓவர் கூட முடியல. 186 ஆல் அவுட் ஆயிட்டோம். ஸோ இப்போ வெஸ்ட் இண்டீஸ் நம்ம இப்போ பவுலிங்கு நம்மளோட செகண்ட் மேட்ச் அண்ட் பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து 10 போல்டிங் தான் கொடுக்க போகிறோம். A change of pace. A fast bowler has now joined the attack. And நான் கொஞ்சம் வெளில தான் போறப்பேன். ஃபாஸ்ட் பால் சமசிங்க. நல்ல பால். ஓ ஓகே நல்ல ஸ்விங் பால். செகண்ட் பாலே ஒரு சிங்கிள் தான் இல்ல டூ வந்துட்டாங்க. வெஸ்ட் ரொம்ப டஃப் கொடுக்குவாங்க நினைக்கிறாங்க. பிக் டார்கெட்லாம் இல்லை, இது டீசெண்டான டார்கெட் தான். இன்னும் டார்கெட்டாக இல்லாத காரணத்தினால. பட் இப்போ நம்ம நல்லா ஸ்விங் பண்ணி ஆகணும். ஏன்னா ஸ்விங்கு தான் இப்போ நம்மளை காப்பாற்ற போகுது. எஸ் இது ஒரு நல்ல ஸ்விங்கு. யாஸ் நம்ம ஸ்விங் பண்ணிட்டு இருக்கணும். அந்த பேட்ஸ்மேன் வந்து நம்ம அப்படியே டாட் பாக்ஸ்லேயே வச்சிருக்கணும். ஓகே பவுண்டரிங்க There's no stopping that. நம்ம பவுண்டரில புடிச்சே நம்ம டைட்டா நம்மளோட ஸ்விங் with the boundary. அதுக்கு நம்ம அது வரை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டோம். அது கனடாங்க. ஓகே ஓ இந்த ஓவர் 11 2 பவுண்டரிங்க. பட் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ராங் தான். ஏன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இருக்கு. ரெக்கார்ட் ரன் ரேட்டு 9 தான். பட் அவங்க 11 ரன் ரேட் ஆடின்னு இருக்காங்க. அதாவது நான் நெட்டை ஆஃப் பண்ணிட்டு விளாடணும்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ளீஸ் செக்யூர் இன்டர்நெட் கனெக்ஷன் வருது. பட் நம்ம அடுத்தது வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் கொடுக்க போகிறோம். எஸ் ஆர் பட்டேல் தான் கொடுக்க போகிறோம். லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். ஏன்னா நான் செகண்ட் ஓவரே லெக் ஸ்பின்னர் தான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நான் அப்படியே பேட்டிங் அப்படியே அவங்க ரன் ரேட்டை குறைக்கணும். ஸோ அதனால நான் அப்படியே ஸ்பின்னரோடய மெயின்டைன் பண்ண போகிறேன். ஓகே என்னங்க இது ரெண்டு தட்டி விட்டு பவுண்டரி போடுங்க. போட்டா கூட அடிக்கிறாங்க. இருந்தா கூட பரவாயில்ல. பண்ண முடியும். நம்ம அப்படியே ஃபீல்டிங் செட்டப் கூட மாட்ட முடியல. ஏதோ ஆயிடுச்சு. Some balls are better left unplayed. Good judgment there. நல்லா டர்ன் ஆகுது. நம்ம கால்லயே வைக்கலாம். ஹாஃப் ஃபுல் டாஸ் போட்டேன். ஷார்ட் பால் தான் வரும். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கால்லயே போடலான்னு இருக்கேன். 16ன்றது ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான். What a shot! A stupendous ball that comfortably clears the stands. Superb wrist work has been deposited into the stands again at the end of the over. A good over for the batting team. பட் பாருங்க நம்ம ஒரு 200 போயிருந்தோம்னா நேற்றுக்கு ஒரு குட் ஸ்கோராக எனக்கு தெரிஞ்சிருக்கோம். பட் 200லாம் போகல நம்ம. அண்ட் வெயிட் பண்ணுங்க, சின்ன ஒரு ப்ராப்ளம். ஐயோ மனசு தீர வச்சு போட்டு ஐயோ. அண்ட் பாருங்க தெரிஞ்சு ஓகே இது பக்கா எங்க என்னங்க இது. ஸோ ஓகே 2 ஒரு அற்புதமான ஸ்கோர்ல இருக்குங்க. நம்மளும் 2 ஓவர்ஸ்ல 50 அடிச்சிருந்தோம். 2 போல்டா நான் திரும்ப ஸ்பின்னர் தான் கொண்டு வரலான்னு இருந்தேன். பட் நான் நிறைய ஃபாஸ்ட் பால் எடுக்காதனால நான் ட்ரெண்ட் கொண்டு போறேன். நல்லா போடுறாங்க நான் ட்ரெண்ட் போல்டு. இந்த மாதிரி சமயத்துல எப்படி டவுன்லோட் பண்ணனா அதே மாதிரி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃப்ரீயா இருக்கு.
ஓகே இருக்கு. ஏன்னா டோர்ல 3 பால்ல ஒரு ரன் தான் சார் நல்லா போடணுங்க. ஏன்னா இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1-2 ஓவர்ல மிஸ்டா மேபி ரன் ரேட் அவங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. A brutal sky shot that soars above the pitch into the crowd. That's been sliced away for 6. ஓகே ரீப்ளே வந்திருக்கு. வேணாம். ஓகே கிட்டத்தட்ட வாட்ச் ஒண்ணு பக்கா. It's well on its way. There's nothing on earth that can stop that one. Some unbelievable power hitting there. சின்னருக்கே போலாங்க. அடுத்த ஒரு ஸ்டார்ட்ல இருந்தா கொடுக்க போறேன். ட்ரெண்ட் கோல்டு நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்க போறேன். எப்படி வெளியில போடலாம். ஏன்னா வெளியே தோற்று நினைக்கிறேன். The batsman has found the gap. Sensational stuff. Stopped a definite boundary with his எவ்வளவு ரன்ஸ் தேவைன்னா கட் பண்ணிடு. கட் பண்ணிடுறேன். fielding effort. Okay. A good over for the batting team. An off spinner joins in the middle. They're desperate for a wicket now. அதாவது எப்படி போட்டா நீ எப்படி வேலை பண்ண மாடிப்பதான் சொல்லிட்டு கிடைக்கும். Not so good run up to the crease this time from the bowler. Extra run to the batting. The ball races away to the boundary. ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க. சாப்பிடவும் அடிக்கிறாங்க. ஓகே நான் இப்ப கொஞ்சம் மாதிரி கொடுக்கணும். ஷார்ட் பாலு அது அடிக்க ட்ரை பண்ணல. சிங்கிள் நல்ல வேலை. Couldn't make full use of the fielder sees eye to eye with the bowler and flings it through. He's playing it safe by sticking to just the one. நம்மளுக்கும் ஃபர்ஸ்ட் இப்படிதான் வந்துட்டு அதுக்கப்புறம் 50 ரன் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் டக்கு டக்குனு There's no cricket pitch on earth that could contain that one. That's an identified flying object. அவங்க அடிக்கிறது வந்து ரொம்ப டவுட் தான். நம்மளே பவர் பிளேல பொழந்துட்டு இருந்தோம் 100 லட்சம். இது அதுக்கப்புறம் பவர் பிளேக்கு அப்புறம் அப்படியே சொதப்ப ஆரம்பிச்சிட்டோம். A textbook cover drive, simply gorgeous. That was nicely driven to offside covers, but stopped by the fielder. அவங்க அடிச்சிருவாங்க. An absolute master shot. What a whopper! That's absolutely magnificent. இன்னும் ஒரு பால் வேற வந்திருக்கோம். An acrobatic dive prevents the extra run. The bowler smiles in relief. அவங்க நாங்க தாட ரியல் வெஸ்ட் இண்டீஸ் காமிச்சிட்டாங்க. அதாவது நானும் இதே மாதிரி ரன் ரேட்ல தான் It was an all-you-can-eat buffet, expensive and satisfying for the batting. நவி பத்தி இப்போ பைக் இருக்கு. அடுத்து பட்டேல வர போற leg spinner has come into play. இது வந்து நான் நிறைய பாஸ் பவுலர்ஸ் வச்சிருக்கேங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் மாத்திட்டேன். Well fielded in the end. He returns a very good throw back to the start. ரொம்ப கம்மி ரன்ஸ்க்காக கொடுக்கணும். ஓகே போகல. ஏன்னா இருக்கு கடைசி போச்சுனா நல்லா இருக்கும். Almost cuts the bowler's legs off with that one. What a drive. Straight as an arrow, that one. A resounding. He had less than a second to throw himself in front, and he makes it. What a save. And it's gone for
நான் 4 பால் நல்லா போட்டு Outside 5வது பால் edge, பவுண்டரி and it will கொடுக்கும்போது run to the boundary. ஸ்வீப்பர் பாக்குறாங்க. That's brilliant. He plays the straight drive with such perfection. A satisfying end for the bowler as the batsman is denied. An off spinner joins in the middle. They're desperate for a wicket now. It's in the air. This could be the big one. That's lofted for massive six. What a beauty. Last over of power. Last over of power play. மாதிரி கொடுத்துட்டே இருக்கு. இவர் என்னன்னா பாத்து கொண்டு இருக்காரு. He's hit it badly. He's hit it high. He's played right into the fielder's hands. அந்த விக்கெட்டை நான் பார்க்கணும். கேப்டனர் அதாவது தூக்கிடா போட்டார். ஃபர்ஸ்ட் விக்கெட் ஸ்டார்ட் நிறுத்தி கேப்டன் ரிவேஞ்ச் எடுத்துட்டாரு. அதான் நல்ல பட் நல்லா ஆடினார். ரோமன் பவன் வந்திருக்காரு. அதெல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்திருக்காங்க. சாப்பாடுல தேனூருக்கு நம்ம காலையிலே போடலாம். காலில் போட்டா டாட் பால் வைக்கிறாங்க. ஆமா கண்டிப்பா நல்லா போடணும். அதுக்கு ரெக்கார்ட் பண்ணணும்னா சொல்லுங்க, நாங்க ரெக்கார்ட் பண்றோம். Well fielded in the end. He returns a very good throw back to the stumps. Okay, The pressure seems to be building here for the batting team. The batsman வாய்ஸ் பண்றாங்க. a daredevil dive that pays dividends. Boundary denied. That was nicely குடிக்காங்க. ஓகே, இந்த ஒரு வாரம் ரொம்ப சாதாரண சொன்னாரு. நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக்கோ சச்சமும் கண்டிப்பா இல்லை. அதோட அந்த பெல்லர்ஸனும் பண்ணுங்க. The medium pacer has been called into the attack now. வந்திருக்கு. That is time out. Okay, 500. இந்த ஒரு பாத்து வந்துட்டாரு. ஓகே, ரோபால் போட்டாங்க. அதான் கொஞ்சம் Well இன்னும் நம்மளால ஃபீல்டிங் செட்டப்பே பண்ண முடியல. ஸோ என்னாச்சு தெரியல. சரி பாப்போம். அப்படியே அதை கிளிக் பண்ணிட்டு இருந்தா மேபி வரலாம். நான் இப்போ வந்து ஃபீல்டிங் செட்டப்பை மாற்ற போறேன். ஆப்ஷன்ல யாராச்சும் இது கொஞ்சம் தான் தெரியுது. அவன் தேர்ட் மேன்ல யாருமே இல்லை. அங்கே தேர்ட் மேன்ல ஆமாங்க, தேர்ட் மேன் ஃபீல்டரே இல்லை. அதாவது அந்த சைட்ல தான் நிறைய பவுண்டரி செக்ஷன் அந்த பக்கம் தாங்க அடிக்கிறாங்க. இல்லனால அவங்க அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சொல்லிட்டு கையில மாட்டிருக்கோம். ஸோ அவங்க 10 ரன் பர் ஓவர்ல போனாலே ஈஸியா அடிக்கலாம் தான். பட் ஆமா, அது உங்களுக்கு டைட்டில் வேணும்னா கமெண்ட் சொல்லுங்க. Third man shot couldn't have added more grace to it. ரொம்ப சர்வீஸா இருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் ரிட்டையர் அவுட் ஆயிட்டாரு பிரேக். அப்போ நான் கூட கேட்டேன். அந்த சீன் வந்து நான் அவங்களை கட் பண்ணிட்டேன். பட் அவர் கேட்டார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஓகே, that ball 18 balls 110 தக்காது. He flicks it away onto the onside this time. Okay, one runs கடந்து எல்லாருக்கும் ஃபீல்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் டாட் பால் தான் ஆட முடியும். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்பின்னர் இறக்க போறேன். ஆர் பட்டேல் நல்லா போட்டிருக்காரு. அக்பர் பட்டேல பாத்துருக்கீங்க. Swept across with no mercy. An impressive stint. A sturdy effort from the fielder there. Well thrown. ஆல் அவுட் வர பண்ணிட்டாங்க. அந்த ரன்ஸ் கேட்கற போறது பார்த்தா he's lofted it just right. Bounce and boundary.
நல்லாதான் போடுவாரு. நான் காலையிலே வைக்கிறேங்க. காலையில் டாட் பால்ஸ் வச்சு ஓ ஒன் டைம் கிடைக்குமா இல்லையா? ஓகே Steps out his front foot and defends that beautifully. டாட் பால் வச்சுதாங்க ஆடுறாங்க. ஓகே டாட் பால் That was nicely டாட் பால் தாங்க கால் வச்சதாங்க டாட் பால் இருக்கு. அவங்க நம்மள கால்ல வச்சு தான் விக்கெட் எடுத்தாங்க. ஓ ரன் அடிக்கணும். நிறைய கேட்ச் வந்து இப்போ நீங்க வந்து பாப்பீங்க ஆஃப்டர் பவர்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஸ்ட்ரகிள் பண்ணணும் அந்த பேட்ஸ்மேனு. Time for some spin now. And off spinner comes into the attack. A beautiful sweep to clean that ball up. The fielder sees eye to eye with the bowler and flings it true. No ball. No ball. No ball. Goes over the line. No அதுல ஒரு டாட் பால் கிடைக்குது. the fielders on guard, protecting the infield closely. A free hit coming up. That's a good opportunity to grab for the batting unit. இது கொஞ்சம் நெஞ்சிலே போட்டு டாட் பால் எடுப்போம். He struck the meatiest bit of willow there. Away on a big miss. Couldn't make full use of the free hit delivery. நம்ம பவுன்ஸ் குறைச்சாலே ரன் குறைக்கலாம். அந்த கிரிக்கெட் வீடியோஸ் மட்டும் போட மாட்டோம். காமெடி மாதிரி போடுவோம் கொஞ்சம். அதாவது இது வந்து T20 மந்த் நம்மளுக்கு ஓடிஐ மந்த். ஆக்சுவலி 69 பால்ஸ்ல 90 ரன்ஸ் யார போட்டு 68 பால்ஸ் நான் சொன்ன மாதிரி பவர் பிளேக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு அவங்க கிட்ட இருந்து. ஐயோ அவங்களுக்கு 10 வந்துச்சு. ரொம்ப காண்டிச்சு அவங்களுக்கு. எஸ் பவர் பிளேக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள். நம்ம பிளேயிங் கொடுக்கலாம். வந்து வேற அவரு sends a lofty drive straight over the line. He whacks it over the fielder's head. Bounces for four. அடிக்கிறாங்க. ஓகே கொஞ்சம் டஃப் கொடுக்குறாங்க. The fielder is all over it. No freebies today. He's got it in hand அதாவது and chucks it right back. Well bowled. ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. Good variation there, forcing the batsman to defend once again. அவரோட திறமை He goes for the on drive. போட்டு 2-2. Looks like he has to make a dive to save his wicket. That's out by a mile. The stumps have lit up. கண்டு விட்டுது. ஓபனர் ரெண்டு ஓபனர் பேசி பூரன் வராரு. அதாவது நிக்லஸ் பூரன். நிக்லஸ் பூரன் வந்து எல்லாத்துக்கு நல்லா ஆடுவாருங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அப்பனா உங்க ஆக்டர் பவர் பிளே டக்கு டக்கு விக்கெட் விடுறாங்க. The bowler is on a roll here. It's a bloodbath at the batter's end. That's a well-judged catch by the fielder. They lose another wicket in quick succession. சாண்டர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. டோட்டலா 3 விக்கெட்ஸ். He just has to stick to the basics and play his natural game here. So பாருங்க 2-9. அதாவது எஸ் நான் கரெக்டா வைக்கிறேன். நல்ல பவுலிங். நம்ம இன்னொரு ஸ்பின்னர் கொடுப்போமா? புத்தக்கு 10 போல்டுக்கு நான் 3வது ஓவர் கொடுக்குறேன். ஃபாஸ்ட் பவுலர். ஏன்னா விக்கெட் போடுறதுக்கு அப்புறம் நீங்க 10 போல்ட கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா பண்ணுவாரு. ஆமா
That's some clever use of the wrist from the batsman. He drives that one down to the... That's a good throw by the fielder. Setting control Right back at the West Indies. stumps. 97க்கு 3 wickets. He's blocked it Dot straight ball. down into the pitch. A good இன்னும் mark to a 100 challenging போடுங்க. delivery. 10 outs வந்துச்சு. இன்னும் 10 outs தான் இருக்கு. Okay, dot ball கிடைக்குமா? With that brilliantly timed dive. Okay. அதாவது வெஸ்ட் இண்டீஸ்னா வெஸ்ட் இண்டீஸ் தான் காமிச்சிட்டாங்க. நம்ம 187க்கு ஆல் அவுட் போட்டாங்க. இந்தியாவை பிரிச்சு மேய்தாங்களோ அதே மாதிரி நியூசிலாந்து பிரிச்சு மேய்றாங்க. Excellent use of the feet by the batsman. It has been pushed down to Okay, the square 1 run region. கிடைக்குமா? That's ஆமா, a 1 quick run bit of leg கிடைச்சிருக்கு. work from these two. 102 வந்தாச்சு. 10 outs. இது தேர்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா 6 ரன் தான் ஆச்சு. லாஸ்ட் பால் இந்த A ஓவரோட textbook drive. Good markets down to extra cover. 10 ball அதான் அடுத்தது இன்னொரு ஸ்பின்னர் கொடுக்க போறேன். ஆர் பட்டேல் அவரோட The bowler goes for one last hurrah in his final over. He's driven it hard and home. Took the pace off the ball with that brilliantly timed dive. Good effort from the fielding unit. He gets it well contained. A smart effort by the bowler. Some fancy footwork there. Pays off for the பார்த்து four. போடக்கூடாதுங்க. இதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டா வளைச்சு பார்த்தணும்னு நான் நினைக்கிறேன். ஃபீல்டிங் செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் அடியாடியாங்க தேர்ட் மேன்ல. He's making the batsman work for his money. A spirited defense. Plays a square drive to the leg side region. Couldn't get any runs for it. He's played it with soft hands on the onside and makes it look effortless in the end. That's a fine running between the wickets. He's driven it splendidly through the covers. 1 run கிடைக்குமா? ஆமா, 1 run கிடைச்சிட்டு. ஓகே, டர்ன் அவுட். லாஸ்ட் பால் Swept 1 run across with கிடைக்குமா? no mercy. A great effort from the fielder, but he fails to stop the ball in the end. A deadly kiss goodbye to the bowler's last ball. Farewell by 4. A good over for the batting team. ஆர் பட்டேல் ஒரு மாதிரி நல்லா தான் போட்டுருவாரு. 113 runs for 3 wickets. நம்ம அப்படியே அது உள்ளே நிறைய பால்ஸ் போட்டிருக்கோம். பட் அடுத்தது நான் ஸ்லெம்மிங் கொடுக்குறேன். The medium pacer has been called into the attack now. நான் ஃபீல்டரை வச்சிட்டேன். He's forced him to play ஃபைன் that லெவல்ல shot. தான் இப்போ ஃபீல்டர் இல்ல. பட் பரவாயில்ல, நான் தேர்ட் மேல பார்த்தே போனேன். தேர்ட் மேல அவன் தேர்ட் மேல அடிச்சிருக்காரு. பவுண்டரி The போல. fielder sees eye to eye with the bowler and flings it இன்னும் அந்த through. மேட்சை இழுத்து பிடிச்சிருவாங்க. ஆமா, இது போட்டு தான் வச்சிருக்காங்க. A lovely drive down the offside. பவுண்டரி Oh, that's a boundary. Good dive by the fielder, but mistimes it. The ball is not stopping for anyone. He struck the meatiest bit of willow there. A அதாவது whale of an onside shot. இருக்காங்க. இன்னும் 20 தான் செட்டா அவருக்கு சுத்தி வரேன். நான் வந்து ஸ்டாப்லருக்கு அடுத்த ஓவர் கொடுக்கலாமான்னு நினைச்சேன். பட் இன்னும் ஒரு ஃபாஸ்ட் பாலருக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் முடிவு பண்ணிருக்கேன். 1 run கிடைக்குமா? ஆமா, 1 run. அந்த ஃபாஸ்ட் பாலர் யாருன்னு கூட பாக்குறீங்க? வேற யாரும் இல்ல, 10 பாலோட லாஸ்ட் ஓவர் தான் கொடுக்க போறேன். அதாவது லாஸ்ட் பால் பேட் பால் That's a dot ball to end the over. Nicely bowled. முடிக்க போறேன். அதான் நியூசிலாந்து எப்படியாச்சும் Let's see if this last இதான் ஒரு spell is a வச்ச மாதிரி magical one. 187 கம்மியான டார்கெட். நியூசிலாந்து எப்படி இருக்கிற விடாவும் பிடிச்சிட்டு எனக்கு வந்து தோணுது.
He's got it in எனக்கு hand இங்கிலாந்து and பிடிக்கும். chucks it right back. டக் கொடுப்பனால இங்கிலாந்து பிடிக்கும். அவனுக்கு இங்கிலாந்து டக் கொடுக்கிறது பிடிக்காது. பெருசால்ட்டு விட்டாருன்னு சொல்லிட்டு அதுதான் அவனுக்கு He பிடிக்கும். bends and it's a paddle sweep down அது the leg நம்ம side. டக் கொடுப்பாங்க அவங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் He's down on one knee, proposing to go for the boundary. Did he make it in time? The umpire says he did. Safe. கொஞ்சம் டக் கொடுக்கணும். அதுதான் சொல்லுவேன். ரொம்ப கஷ்டத்துக்குமே இருக்கணும். That finds the middle of the bat and he goes for the on drive. நாலு பால் 4 ரன்ன்ற மாதிரி தான். Sensational stuff. Stopped a definite boundary with his fielding effort. A good ball. No runs given off that one. He has to run hard on this one to be safe. நம்ம இப்ப வந்து அவங்க மேல பிரஷரை போடுறோம். அடுத்த வந்து நான் திரும்ப 15 ஓவருக்கு கணக்கு பிடிச்சிட்டோம்னா நான் வந்து மிச்சல் சாப்டர் கிளாஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். பட் ஸ்டார்டிங்க்கு நான் அதாவது நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பிரஷரை போடணும். பிரஷரை போடணும். ஓகே, அதாவது நான் பிரஷரை போட்டீங்கன்னா இருக்கோங்க. சிம்ரன் ஒட்மவர் மேலேயோ ரோமன் பவுல் மேலேயோ Some aggressive defense there from the fielding side. Driven into the mid-wicket fielder. ரோமன் பவுல் ஆடுறாங்க. அதனால Runs added. That's a huge chance for a wicket here, but he fumbles to collect the ball and drops it. Six. A great break from the doldrums. பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. விட்டாரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. பட் ரொம்ப அழுத்தா போயிடுச்சு. That's a rail kind of a shot. Belted it far, high and away. It's raining sixes here. ஓவர் போகணும்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு ரன் ரேட் கம்மியா இருக்கு. இல்லங்க நான் வந்து காலிலே போட போறேன்னா நான் வந்து That's some clever use of the wrist from the batsman. He drives that one down to the onside. That's a good throw by the fielder, getting right back at the stumps. Whacks it flat and hard to extra cover. He's played it with soft hands on the onside and makes it look effortless in the end. It's the last stand for the bowler as he takes his final shot at the wicket. Some nimble footwork and a dainty flick that races down fine leg. A sturdy effort from the fielder there. Well thrown. He's devastated that ball. Thumped over the field for 4. இப்போ வந்து நான் ரன்ஸே கொடுத்தோம்னா விக்கெட்ஸ் எடுக்கிறேன். A good effort from the fielding unit. They need to keep this momentum going forward. And that's 4. Using his feet superbly. Lovely shot. மாத்த போறாங்க இதுக்கப்புறம் நான். பட் இல்ல இப்படியே வைக்கலாம். கடைசியா 1 செகண்ட் கட் கொடுத்தாங்க நினைக்கிறேன். Straight as an arrow, that one.
A resounding shot. He could have judged that better. 4 more runs to end the over. A good over for the batting team. நினைக்கிறேன் தோற்க மாட்டாங்க. ஃபைட் பண்ணணுங்க. இன்னும் 4 hours இருக்குங்க. எப்படியாவது அந்த 4 hours முடிக்கிறேன். நான் வந்து திரும்ப கேம்ஸுக்கு விழுந்துக்கிறேன். அவர்கிட்ட பேட்டிங்கே பிடிக்காம ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பான்னு பாத்துக்கிறீங்களா? அதாவது க்ளோஸ் பண்ணா கொஞ்சம் கைண்டாவும் தான் பண்றோம்ன்றதுனால நான் வந்து ஸ்பின்னரா போயிட்டு நம்ம கிட்ட போட வைக்கணும். ஸ்விங்கோ இவரோட விக்கெட் எடுக்கணும். 49ல இருக்கு. லட்சம் ஒரு போடுங்க. அதாவது 50 அவரோட 50 கம்ப்ளீட். இவர 199ல தாங்க பேட் இருக்காங்க. அதே குட் ஸ்ட்ரைக் ரேட் தான். நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. 20 runs இன்னும். With a hop, skip and a jump of the ropes, ball to the batsman. கஷ்டப்பட்டு மாற்றணும்னு நினைக்கிறேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஃபீல்டிங் செட்டப் மாற்றி ஆகணும். ஆஃப் சைட்ல வச்சுக்கிட்டாங்க. நல்லா வச்சோம். ஆஃப் சைடு He struck the meatiest bit of willow there. Away with an onside shot. That's a fine running between the wickets. He knows every run stop counts. Nicely sent back with a strong flexing action. He flicks it away onto the outside this time for more runs. He flicks it away onto the outside this time for more 17 runs. அடிக்க முடியாது. 17 runs கொஞ்சம் பண்ணிடும். The bowling side has decided to continue the medium pace onslaught. அவங்க வந்து கால்ல போட்டா அடிக்க மாட்டாங்க நினைச்சா இப்ப 1 ரன் கிடைக்குமா? 1 ரன்ஸ் கிடைச்சிருக்கு. பண்ண பாக்குறாங்க. அந்த டாட் பாஸ் தான் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. ஓ சிங்கிள் கிடைக்குமா? சிங்கிள் தான். நமக்கு ரொம்ப கிட்ட எடுத்து கூட போய் கேட்கலாம். அவ்வளவா கிளினிக் தான், அதுக்கு பஞ்சமே இருக்க கூடாது. ஓகே 15 பால்ஸ்ல 14 ரன்ஸ் பண்ண போதும். With some sensational stuff to watch from the fielder. இப்ப மட்டும் 6ல 4 அடிச்சாங்கன்னா முடிஞ்சுது. இன்னும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். லாஸ்ட் பால் இந்த ஓவரோட லாஸ்ட் பால் 12 balls 12 runs. ரொம்ப கிட்ட கிட்ட போறாங்க. போட்டு நம்ம மேட்ச் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து பவுலிங்ல எவ்வளவு ரன்ஸ் கொடுத்துருக்கோம்னு பார்க்கலாம். ஓகே சூப்பரா போட்டிருக்காருங்க ஃபிளெமிங். 3 ஓவர் 17க்கு 1. டஸ்டின் ஓவர் போடல. 34 மினிட்ஸ் போயிடுச்சு. அதாவது அதிக ரன்ஸ் கொடுத்ததுன்னு யாரு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் 4 ஓவர் 36. பட் எல்லாரும் 10 ரன் கீழே தான் இருக்காங்க. ஓகே சில பிளேயர்ஸ் மட்டும் 10க்கு மேல இருக்காங்க. அவங்களெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல முர்தக்கும் 1. ஸோ முர்தக் அவங்களோட ரெண்டாவது ஓவர். நான் லாஸ்ட் ஓவர் ஃபிளெமிங்க்கு தான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏதாவது ஒரு சூழ்நிலையில இருக்கோம். வின் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் இந்த சமயத்துல வின் பண்றது. ஆமா மேட்ச் போயிடுச்சுங்க. மேட்ச் போயிடுச்சு கையை விட்டு. அண்ட் சார் நம்ம செகண்ட் மேட்ச்
தோத்துட்டோங்க. He moves like lightning and stops it. Good effort from 11 the balls fielding unit. 10 He gets balls in a sharp 8 throw to அது save 2 some balls போட்டு extra 10 balls runs. வச்சா போதும். அந்த 10 ball நம்ம இப்போ நம்ம ஃபைட் பண்ணலாம் இல்லையா? ஐ திங்க் நம்ம தோத்துட்டோம்னு தான் நினைக்கிறேன். தூக்கிட்டோங்க. பட் இன்னும் சான்சஸ் இருக்கு நம்ம போடலாம். ஒரு 6 பாலெல்லாம் போட்டுட்டு இருக்கு. நாளை நினைக்கிறேன் காலையில போடலாம். காலையில போட்டு Swept away in frenzy. It's sayonara with that delivery. The last ball. 7 balls 6 balls 7 balls கூட எடுத்துட்டு போலாம். பட் 3 ரன்னாச்சு. இன்னும் 4 ரன்னாங்க தேவை. ஸோ அதாவது ஆஃப் பண்ணிட்டு போயிருங்க. நானே சொல்றேன் நான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கல. ஸோ எனக்கு மேட்ச் நான் ஃபிளெமிங்கே கொடுக்குறேன். The bowler goes for one last hurrah in his final over. Okay. இந்த கோல் சார் கொஞ்சம் டஃப்பாங்க. பவுண்டரி அடிச்சா கூட மேட்ச் முடிஞ்சிச்சுடா. That ball ஓகே ஒரு 5 மினிட்ஸ் மேட்ச் பண்ணா போதுங்க. போரே அடிக்க கூடாது அவங்க. An impressive stint by both batsmen. அந்த ஒரு பால் மேட்ச் பண்ண போதுங்க. ஒரு பால் டாட் பால். He finishes the innings in style with that 6. And New lost that. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் டஃப் கொடுத்துட்டாங்க. அண்ட் இதோட இந்த மேட்ச் முடியுது. பட் இதெல்லாம் ஃபைட் கொடுத்தாங்க. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு வரோம் நான் நினச்சி கூட பார்க்கல. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு வந்து ஒரு நல்ல வெற்றி. 200 அவங்களுக்கும் வராது. That was a close match, but they miss out on the victory. நல்ல ஒரு த்ரில்லிங்கான மேட்ச். சரி அவங்க டீம்ல யார் மேன் ஆஃப் த மேட்ச்னு பார்க்கலாம். நம்ம தோத்துட்டோம். ஓகே ஆனா நான் லாஸ்ட் ஓவர் வைக் கொடுத்துட்டு போனேன் யாருக்கு. ஆமாங்க ராபின் தவறுக்கு தாங்க 47 பால்ஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நல்ல வீடியோ முடிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.